40 வயசுக்கு மேலேயாவது உடல் நலம் கருதி நாம் எல்லாம் சைவத்துக்கு மாறுவது நலம் என்பதை உணருங்கள். காரணம், எங்க ஐயா வாரியார் சுவாமிகள் சொல்றாங்க, மனுஷன் செத்தா புதைக்கிறது சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறார். ஆனாலும் இப்ப சாப்பிட்ற மாமிசம் எல்லாம் மாமிசமா? நல்லா நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில் பயணித்துக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய கொடுமை நிகழுது. ஆக இப்படித்தான் ஒரு மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்பினாராம். வேட்டைக்கு போனால் மழை வந்தாலும் வருமே, சித்திரை வையாஜிலையும் மழை வருது, பங்குனி சித்திரையிலையும் மழை வருது, ஆடி ஆவணிலையும் மழை வருது, கார்த்திகை ஐப்பதிலையும் மழை வருது. பருவநிலை மாறி போச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ மந்திரி ஒருத்தர் இருப்பாரா மன்னருக்கு கீழே. மன்னருக்கு எப்போதும் அந்த காலத்தில் மன்னராக இருக்கிற புறாதுக்கு அறிவு இருக்காதான். ஆமா, அதனாலதான் புத்தி சொல்ல மந்திரி ஒருத்தனை வச்சிருக்கேன். நான் சொல்லல, நம்ம இலக்கிய வரலாறுகள் சொல்லுது. அப்படின்னா மன்னருக்கு அறிவில்லாத போது அறிவு சொல்றதுக்கு மந்திரின்னு ஒருத்தர் இருப்பாராம். அப்போ மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்கும்னு முன்கூட்டியே சொல்லணும். இப்போ மன்னர் வேட்டைக்கு கிளம்பணும்னா மந்திரியை கூப்பிட்டார். மந்திரியாரே வாங்க, நான் வேட்டைக்கு கிளம்புறேன், வானிலை எப்படி இருக்கு, மழை வருமானு பார்த்து சொல்லுங்கன்னாரு. அவர் வான சாஸ்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு மந்திரி சொல்றாரு, மழை வராது, நீங்க போகலாம்ட்டார். இப்போ மன்னர் வேட்டை பரிவாரங்களோட கிளம்பி போறாரு. அந்த நேரத்தில் நம்ம விவசாயி ஒரு ஆள், வயசான ஒரு பெரியவர், தோளில் ஒரு மண்வெட்டி, கிழிஞ்ச கோவணத்தோட, தலையில் ஒரு கூடையோட, கையில் ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. அவர் சும்மா இருக்கக்கூடாது, மன்னரை பார்த்து நல்லது சொல்லுவோமே நினச்சிக்கிட்டு, மன்னா நீங்கள் போகாதீங்க இன்னைக்கு வேட்டைக்கு, அங்கே பாருங்கள் மேகம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட போகுது, மழை வரப்போகுது, எனக்கு உறுதியாக தெரியுது, நீங்கள் போகாதீங்கன்னு தடுத்தார். ஆனால் மன்னர் கேட்பாரா, மந்திரி சொல்லிட்டார்ல, அதனால போய் உனக்குன்னு தெரியும்ட்டு போனார். மழை வந்துச்சு, நனைஞ்சாரு, அவசரப்பட்டு திரும்ப அவசரப்பட்டு அரண்மனைக்கு வந்தாச்சு. இப்போ மன்னருக்கு கொஞ்சம் சங்கடம், கொஞ்சம் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? மந்திரி சொன்னா மழை வராதுன்னு அது நடக்கலை, விவசாயி சொன்னா மழை வரும்னு அது நடந்துருச்சு, அது மகிழ்ச்சி. ஆனா மந்திரி சொன்ன சொல்லு நடக்கலையே, அது வருத்தம். இப்ப விவசாயி ஆள் விட்டு கூப்பிட்டீங்க, வாயா நீ தான் சொன்ன, நான் தடுத்து போக வேண்டாம்னு நான் கேட்கல போனேன், ஆனா நீ சொன்னபடியே மழை வந்துச்சு, உனக்கு எப்படி தெரியும் மழை வர்ற விஷயம்னு கேட்டாரு மன்னர். விவசாயி சொன்னாரு, எங்களுக்கு என்னங்க தெரியும், நிலம் கிடந்தா உழுதோம், விதைச்சா விளைஞ்சா அறுத்தோம், நாங்கெல்லாம் வெந்தயத்தினுட்டு விதி வந்த இடத்துல செத்தம், எங்க தலையில ஏறிட்டாங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ஆனா என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னாரு. ஆமா, கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படியா தெரியும்? அதுக்கு அஞ்சறிவு தானே. ஆமாங்க, நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில் பிடிச்சிட்டு வந்தனா? ஆமா, அந்த கழுதை காது 2 இப்படி நீட்டி இருந்துச்சு. சரி, கழுதை காது இப்படி நீட்டி இருந்தா மழை வரும், அதை வச்சுதான் நானும் சொன்னேன்னு சொல்ல. மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்ச, ஏற்கனவே மந்திரி ஒருத்தர் இருந்தானா, அவனை தூக்குடான்னு தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார். ஆமா, மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு அப்புறம் என்னத்துக்கு மந்திரி? கழுதையை மந்திரி ஆக்கினதும் போதும், நாட்டில் கண்ட வேண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரை மணி கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க அது